No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. இட்லி கடை படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல பார்த்திபன் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பார்த்திபன் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். செம்மையா குண்டக்க மண்டக்க அப்புறம் வந்துட்டு வார்த்தை ஜாலங்களோட அப்படியே விளையாடிக்கிட்டே பேசுவார். அந்த மாதிரி தான் நிறைய விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஸ்டேடியத்தில் அவர் பேசும்போது ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஒரு நேரு இண்டோர் ஸ்டேடியம், இது ஒரு விளையாட்டு அரங்கங்கிறதுனால நான் பேசுறதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டாவே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் பேச்சே ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்ச உடனே ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா, அதாவது கஸ்தூரி ராஜா அவர்களை ராஜா அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு 2 இளவரசன். அந்த 2 இளவரசன் யாரு அப்படின்னா, ஒன்று செல்வராகவன், இன்னொன்று தனுஷ் அவர்கள். என்ன அப்படின்னா, மூத்த இளவரசன் 1000ல் ஒருவன், ஆனால் இளைய அந்த இளவரசன் வந்துட்டு 10,000ல் ஒருவன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா திறமையுமே உள்ளடக்கின ஒருத்தர் தான் தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் எந்த விதத்துலையும் கமலஹாசன் அவர்களுக்கு குறைஞ்சவர் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமலஹாசன் அவர்களும் எம்பி, நம்ம தனுஷ் அவர்களும் ஒரு வகையில் எம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எம்பியா என்னடாது அப்படின்னு எல்லாரும் முழிக்க மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை வந்துட்டு பார்த்திபன் அவர்கள் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அந்த அரங்கமே அப்படியே அதிர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களுக்கு என்னென்னலாம் தெரியும், அவருக்கு டைரக்ட் பண்ண தெரியும், தென் நல்லா நடிக்க தெரியும், நல்லா ஸ்க்ரீன் பிளே எழுத தெரியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமைகள்லாம் வச்சிருக்காருல. அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க எல்லா திறமையுமே நம்ம தனுஷ் அவர்கள்ட்டையுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரும் சகலகலா வல்லவன், நம்ம தனுஷ் அவர்களும் சகலகலா வல்லவன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு தனுஷ் அவர்களோட ஒர்க் பண்ண விதத்துலேயே எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சி போய் அவர்கிட்ட போயிட்டு நம்பர் கேட்டேன். சார் உங்கள் ஃபோன் நம்பர், எப்பயாவது முக்கியமான விஷயம் நான் மட்டும் கால் பண்ணி பேசிக்க அப்படின்னு சொல்லி நான் நம்பர் கேட்கும்போது, சாரி சார் இது வந்து பசங்கள்கிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் நான் ஃபோன் வச்சிருக்கேன், அதனால நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், பசங்கள்கிட்ட பேசுறதுக்கு இந்த ஃபோனு, அப்போ பொண்ணுங்கள்கிட்ட பேசுறதுக்கு எந்த ஃபோனை வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி கலகலப்பாக அந்த பேச்சையே வந்துட்டு நகைச்சுவையாக மாற்றி விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து ஆங்கர்ஸ் வந்துட்டு 2 பேரும் நம்ம பார்த்திபன் அவர்கள்ட்ட தனுஷ் அவர்களை பற்றி சொல்லுங்கள், அவர் கூட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவர் எந்த மாதிரியான ஒரு டேரக்டர் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்ட உடனே அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு டேரக்டர், இந்த அளவுக்கு வேகம் கூடவே கூடாது, ஏன்னா உங்களோட இந்த வேகம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது, ஆனால் இங்கே இருக்க நிறைய இயக்குநர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தருது அப்படின்ற மாதிரி செம்மையாக ஒரு விஷயத்த இங்கே பதிவு செஞ்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தான் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். அதாவது வந்துட்டு ஆங்கர் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டாங்க, நீங்கள் ஒரு விஷயம் அவருக்கு இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் ஹீரோயினுங்க கூட சேரவே கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அங்கே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாரு, ஆல்ரெடி அவர் மேலே ஏகப்பட்ட கிசுகிசுகள் இருக்குது, இதில் இந்த கிசுகிசு வேறையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் திருன்னு முழிக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக தனுஷ் அவர்கள் ரொம்ப அமைதியாக சமத்தாதாங்க இருப்பார், பட் இந்த ஹீரோயினுங்க அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் அதை வந்துட்டு அங்கே யாராவது பில்டப்பாக எழுதி கிசுகிசுகள் எழுதிடுறாங்க, அது தனுஷ் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுது, அதனால் அந்த கிசுகிசுக்கள் வராமல் இருக்க அவர் ஹீரோயினுங்க கூட சேரவே கூடாதுன்னு தான் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. இது சொல்லும் போது தனுஷ் அவர்கள் ரியாக்ஷனை பார்க்கணுமே, அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிருவீங்க, அந்த மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாரு தனுஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் நிறைய விஷயத்தில் கை வைப்பார். அதாவது என்ன மாதிரியான ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து ஒரு சின்ன ரோலை கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி என்னோட ரோலில் கை வச்சார், அடுத்தது என்னோட நடிப்பில் கை வச்சார். எனக்கு ஆச்சரியமே என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசன் மட்டும் இந்த பீரியடில் வாழ்ந்திருந்தாருன்னா, அவர் தனுஷ் அவர்கள் படத்தில் நடிச்சிருந்தாருன்னா அவர் நடிப்பில் இவர் எப்படி கையை வச்சிருப்பாருன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள்ட்ட பிடிச்ச ஹீரோயின் கேட்டால் கண்டிப்பாக அப்படியே தயங்கிடுவார், யாரை சொல்கிறேனே தெரியாது. ஆனால் அவர்கிட்ட பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் தயங்காமல் ராஜ்கிரண் அப்படின்னு தான் சொல்லுவார். எனக்கு இப்போவுமே செம்ம பொறாமையாக இருக்கும். ராஜ்கிரண் அவர்களுக்கு பவர் பாண்டி படத்தில் அவர் கொடுத்த கேரக்டர், ஆஹா இவ்வளோ வயசானதுக்கப்புறம் கூட இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியா, நமக்கெல்லாம் இந்த மாதிரி அமைய மாட்டேங்குது, நமக்கும் வயசானாதான் இந்த மாதிரி ரோல் அமையும் போல், அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை ஏமாற்றிக்குவேன். ஸோ தனுஷ் அவர்களை பற்றி நிறைய இடங்களில் கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக ரேஷன் கடையில் அரிசி அளந்து போடுற மாதிரி தான் நான் அளந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தமாக அவரை பற்றி எல்லா இடத்தையுமே ஒரே இடத்துல சொல்ல முடியறதில்ல. அதனால் அவரை பற்றி பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அடுத்தடுத்து நிறைய இடங்களில் அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசி அவரோட உரையை முடிச்சுக்கிட்டாரு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only.